இந்த ஏஐ மூலயமா வேலைவாய்ப்பு போயிருக்கு. நெறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த டீப் ஃபேக் ஃபோட்டோஸ், வீடியோஸ் பல விஷயங்கள் இந்த ஏஐ வந்தோனே நெகட்டிவிட்டியா பேசப்படுது. பட் இப்போ அந்த சயின்டிஃபிக்கால அந்த வைரஸ் ரிசர்ச் இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்குள்ளேயும் தன்னுடைய ஆக்டோபஸ் கைய விரித்திருக்கிறது இந்த ஏஐ. அப்படி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, 16 வகையான இயற்கையிலே இல்லாத ஒரு வைரஸ இந்த ஏஐ ஜெனரேட்டட் உருவாக்கியிருக்கு. அதாவது புதிய இயற்கைக்கே இப்போதைக்கு இல்லாத ஒரு வைரஸ இது கிரியேட் பண்ணிருக்கு. இந்த வைரஸ் மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, கெட்டது நடக்குமா? இதே மாரி கோவிட்-19 மாரி ஒரு பெரிய பெரிய பிரளயம் உருவாகுமா? அப்படின்னா, அத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 16 வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அத பார்க்கணும் அப்படின்னா, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் டீட்டெயில்டா புரியும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. 16 வைரஸ் உருவாக்கியிருக்குன்னு சொல்றீங்க. அது வைரஸ்லாம் என்னலாம் பண்ணும்? இந்த வைரஸ் என்ன? இதோட வேலை தான் என்ன? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள அதாவது நம்ம உடம்ப வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணல. பட் இயற்கையாவே விலங்குகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டொமக்குள்ள வயித்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில 2 பேச்சஸான பாக்டீரியாஸ் இருக்கும். ஒண்ணு குட், இன்னொன்னு பேட். ஸோ பேட் மூலியமா நமக்கு உடம்புக்குள்ள நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பெரிய சிவியரான இன்ஜுரி ஆகிற எல்லாமே வாய்ப்பு இருக்கு. பட் இந்த குட்னால எதுவுமே பிரச்சனை இல்லை. அது வாட்டு கிடக்கும், 7 கிடக்கும். ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த வைரஸ் எதுக்கு உருவாக்கிட்டாங்க அப்படின்னா, ஈ. அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியாஸை அட்டாக் பண்றதுக்காக உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த பேச்சஸை இது போய் நேரடியாக அட்டாக் பண்ணிருக்கு. அதுலேயே வேரியேஷன் இருக்கு. ஏலேருந்து இசட் டபிள்யூ இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பேஜஸ் இருக்கு. அது டபிள்யூன்னு சொல்றது வந்து நெகட்டிவா சொல்றாங்க. இ அந்த சி இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, இதெல்லாம் ஒரு கேட்டகரியா சொல்றாங்க. இது குறிப்பிட்ட அந்த அந்த ஈ. அப்படின்ற பேஜஸே அட்டாக் பண்ணுது. ஸோ இதை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, தன் உடம்புக்குள் இப்போ நமக்கு இப்போதைக்கு அது வந்து ஹியூமன்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் இருந்தாலும் இந்த ரிசர்ச் படி என்ன நடக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் யூஸ் பண்றீங்கல்ல, ஸோ அதுக்கெல்லாம் தூக்கி எறிகிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஏஐ உருவாக்கின பாக்டீரியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள போய் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் என்ன வேலை செய்யுமோ அது இது சிறப்பாக செஞ்சிடும். இந்த பாக்டீரியா அதாவது வேக்சின்லாம் எப்படி போடுறோம், ஒரு வேக்சின்குள்ள என்ன இருக்கும், எந்த நோய் எதிர்க்கணுமோ அந்த நோயை வீரியம் கம்மி பண்ணி உள்ள அனுப்புவாங்க. அது உள்ள போய் அந்த நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதை அட்டாக் பண்ணி பழகிக்கும், சண்டை செஞ்சு பழகிக்கும். சண்டை செய்வோம்னு சொல்லிட்டு சண்டை செஞ்சு பழகிக்கும். நாளைக்கு உண்மையிலே அந்த நோய் வந்துச்சுன்னா அந்த நோய் எதிர்க்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுறது தான் இந்த வேக்சின் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த விஷயம் என்னன்னா, பாக்டீரியாவுக்கு ஃபைட் சிஸ்டம். பாக்டீரியாஸ் வார் பண்ணுது. முதல் நம்ம கொடுத்தது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை சண்டை செய்ய பழகுறது இப்படின்னு சொல்லப்படுது. பட் இப்போ வார், பாக்டீரியாவுக்கும் இன்னொரு பாக்டீரியாவுக்கும் வார் உருவாக்குறது. உடம்புக்குள்ள எல்லா விதமான பாக்டீரியாஸும் அது ஆட்டோமேட்டிக்காக அது வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. பட் நாம அந்த இயற்கை பேட்டர்னை விட்டு வெளியே போனனால தான் இந்த குளறுபடிகள் தான் உருவாச்சு. இந்த குளறுபடியை சரி பண்றதுக்கு இவங்க இன்னமும் குளறுபடிக்குள்ள தான் போறானுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வெளியே போகலாம், உள்ளே வைப்போம். ஸோ இந்த பாக்டீரியாஸ் உள்ளே போய் அதெல்லாம் அட்டாக் பண்ணும். ஐ மீன் ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு வைரஸ் உருவாக்கியிருக்காங்க. உள்ளே போய் சிதைச்சிரும் அந்த வைரஸை. எந்த வைரஸை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி உள்ள அனுப்புகிறாங்களோ அதை சிதைச்சிரும். இது வரைக்கும் கேட்குறப்போ ஓகே இது நல்லது தானே, ஆன்டிபயோட்டிக்லாம் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வருது. பட் வைரஸ் டு வைரஸ் இது வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸ் தானே, இது அட்டாக் பண்ணுற புலி அந்த புலி இந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு பார்க்குறப்போ கரெக்டாக தெரியும். இங்கே தான் சீரியஸான விஷயம் உருவாகுது. இந்த ஏஐ உருவாகும் போது எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ நம்ம யூடியூப்ல ஒரு தம்ப்லைன்லாம் உருவாக்குறோம்ல, ஸோ இதெல்லாம் உருவாக்குறதுக்கு ரொம்ப எளிமையாகுது. நிறைய ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு இந்த ஏஐ பாசிட்டிவாக சைன் ஆகுது, இல்லைன்னு சொல்லலை. பட் நெகட்டிவாக எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த வைரஸும் இதே மாதிரி தான் கோவிட்-19 சொல்லி இவங்க எதுக்கு லேப்ல உருவாக்குனாங்க, எதுக்கு லீக் பண்ணாங்க. அப்புறம் நம்ம கண்ணு முன்னாடியே எல்லா நியூஸ்க்கான எவிடன்ஸும் இருக்கு. எல்லாருக்குமே அரசல் பரசலாக தெரியும். இந்த வேக்சின்குள்ளேயும் ஸ்கேம் இருக்கு, இந்த வேக்சினால சைடு எஃபெக்ட் இருக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த வேக்சினை லீக் பண்ணதே சைனா தான் அப்படின்றதும் ஒரு இந்த எல்லா விதமான விஷயங்களும் நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு காதில் கேட்டிருக்கோம். பொருணி கேட்குற மாதிரி காசிப் கேட்டிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு ஓரளவுக்கு தெரியுது இது மேன்மைடு எல்லாமே. இது நடந்தது எல்லாமே ஒரு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் பேசிக்கா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு தெரியாத தற்கொலைகள்லாம் இன்னும் இல்லை. ஓரளவுக்கு இந்த இலுமினாட்டி பற்றி தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த விஷயங்கள் கிளியராக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. பட் இந்த விஷயம் வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம்.
நாளைக்கு ஃபியூச்சர்ல ஏஐ வந்து குறிப்பிட்ட தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து எங்களை வளர விடாம பாத்துக்கிறாங்க, ஏஐக்கு அகேன்ஸ்டா இருக்காங்கல்ல, ஏஐ வளரக்கூடாது, மனிதர்களோட மூளையை மழுங்கப்படுது, நாளைக்கு ஏஐ வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ரூல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. பேரலா ஏஐ தனியா ஒரு லாங்குவேஜ் உருவாக்கி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. 3 ஏஐ பேச விடுறானுங்க. அப்போ இந்த ஏஐ இதுகிட்ட பேசுது, அது இதுகிட்ட பேசுது. ஒரு குறிப்பிட்ட லேயருக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுக்குள்ள போயிடுறானுங்க. அதாவது இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கும் போதே இது மக்களுக்கு புரியக்கூடாது, மனிதர்களுக்கு புரியக்கூடாதுன்னு ஒரு மாதிரி ஒரு புது விதமான கோட்ல பேச ஆரம்பிச்சிருதுங்க அதுகளுக்குள்ளேயே. இது யாரும் கொடுக்கல, அதுவும் அல்கரிதம் பண்ணிக்குது. இதே மாதிரி நிறைய விஷயங்களை ஏஐ வச்சு நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இப்போ இந்த ஹியூமனோட ஜெனட்டிக்கலுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த ஜெனட்டிக்கல்ல வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு இது அப்டேட் ஆயிருச்சு அப்படின்னா ஹியூமன்ஸ் நமக்கு எதிராக வரப்போறாங்க. அப்ப நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ்லாம் இந்த மாதிரி அதுக்கு எல்லா டேட்டாஸும் போயிடும். ஸோ அப்போ நமக்கு எதிராக வரக்கூடிய டேட்டாஸ் யார் யாரெல்லாம் நமக்கு எதிராக செயல்படுவாங்க, இந்த இயக்கங்கள், இந்த கூட்டங்கள், இந்த மனிதர்கள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அது ஒரு வைரஸை லீக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பேச்சை மட்டும் அழிக்குமா அழிக்காதா? இந்த வைரஸ் வந்து தன் உடலுக்குள்ள போய் இந்த ஒரு குறிப்பிட்ட வைரஸை அட்டாக் பண்ணுது. இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பர்சன் ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏவை அட்டாக் பண்ண முடியுமா முடியாதா? டெக்னாலஜி எங்கேருந்து இங்கே வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் அதிகமாகும். அப்போ இது பண்ண முடியும்ல? இது எவ்வளோ பெரிய சிவியரான டேஞ்சர். இந்த டேஞ்சரான விஷயத்த நாமளே நம்ம வரி பணத்தை கொடுத்து இந்த கவர்மெண்ட்டும் இந்த பிரைவேட் கார்பரேட்ஸும் இதெல்லாம் இதை உருவாக்குது அப்படின்னா இதெல்லாம் லேயர் பை லேயராக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க அப்படின்னா ஃபினான்ஸு இது வந்து கண்ட்ரோல்டு, இது வந்து ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டு, இதை ஒட்டு மொத்தமாக மனிதர்கள் வந்து எக்கனாமிக்கலில் புல் பண்ணுறது, ஒரு கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, இலுமினாட்டி ஒற்றை உலக ஆட்சி கொண்டு போகிறது அப்படின்ற வரைக்கும் தான் போகும். ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஒருத்தன் கொண்டு போகணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் அவன் கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கான். அவன் கட்டுப்பாடு இல்லாமல் அதை மீன் என்ன சொல்கிறது, இருக்கிடம் தெரியாமல் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் என்னென்ன அப்படின்னா நாங்கள் தான் ஆள்கிறோம், நீங்கள் எங்களுக்கு கீழ் அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு வர்றது தான் அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். அப்போனா அறிவிக்கிறது மட்டும்தான் அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், தெரிஞ்சுக்கோங்க. பட் இப்போ அவங்க கவர்மெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு, உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த கவர்மெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம வெளியே பார்க்கறதுக்கு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண் கட்டை வித்து காட்டியிருக்கானுங்க. அதனால தான் இந்த திருடங்கெல்லாம் திருடிட்டு கொள்ளையடிச்சிட்டு பேசாமல் இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்கேம்லாம் பண்ணிட்டு அசால்ட்டாக இருக்காங்கன்னா காரணம் என்ன? ஸோ இதெல்லாம் இருக்குது. மக்களுக்காக போராடுறவனை தூக்கி உள்ள வச்சிடறாங்க, லாக்அப் டெத் ஆக்கிறாங்க. மக்கள்கிட்ட இருந்து திருடுறவன் ஏசி காரில் ஜாலியாக போயிட்டு வரான், கோர்ட்டு கூட போக மாட்டான். ஸோ இது காரணம் என்ன? இங்கேருந்து நாட்டில் இருந்து கவர்மெண்ட்டை பேங்க்கில் ஃப்ராடு பண்ணி 10,000 கோடி 15,000 கோடின்னு வாங்கிட்டு கடனை கட்ட முடியும்னு ஓடி போயிடுறான். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். விவசாய நிலத்துக்காக ஏன்னா இழப்பீடு கொடுங்கடான்னு சொல்லி வாங்கினவனுக்கு ஒரு டிராக்டருக்கு கடன் வாங்கினவன வீட்டுக்குள்ளே போய் கதற விட்டு அவனை மிரட்ட விட்டு அவன் வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு ஆக்கிடுறாங்க. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சாதாரண மக்களுக்காக இந்த உலகம் இயங்கவில்லை. கேட்டால் டெமோக்ரஸி, மக்களால் நான் மக்களுக்கே நான் வாங்கி. ஸோ இதான் டெமோக்ரஸியோட டெஃபினிஷன் என்ன? மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஆட்சி தான் மக்களாட்சி. ஸோ இதுதான் டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸியை பார்க்கும்போது நம்ம கேட்குறப்போ அப்படியே தேனாட்டம் பாயுதா? ஆனால் ரியாலிட்டி அப்படி இருக்கா? டிவிக்காக கவர்மெண்ட்டே எடுத்துக்கோங்களேன். அவங்க இப்போ ஒருத்தர் வந்து நீக்கியிருக்காங்க, பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க. பதவி நீக்கம் பண்ணனா அவர் ஒரு தவறு செஞ்சிருக்காருன்னு சொல்லி தான் பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க. பதவி நீக்கம் பண்ண ஒரு ஃபேமிலியோட ஒய்ஃபே அந்த பதவி கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு கூமுட்டத்தனமான ஒரு விஷயம்? மக்களை ஓட்டு போட்ட இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை, ஃபேன்ஸை, கிட்ட ரசிகர்களை, என்ன கர்மந்திரம் இவங்களை நம்பி ஓட்டு போட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்கல்ல. இந்த நபர்களை எவ்வளோ அழகா அவங்க எவ்வளோ கேவலமா யோசிச்சிருப்பாங்க. ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், அவன் குடும்பத்தில் ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான். அவன் தப்பு பண்ணியிருக்கான்றனால அவனை பதவியிலிருந்து நீக்கி விட்டு அவன் மனைவி அந்த பதவி கொண்டு வராங்க அப்படின்னா உங்களுக்கு இது தப்பா தெரியலையா? உண்மையிலேயே எனக்கு புரியல. சரி, நாளைக்கு ஒருத்தன் இந்த மாதிரியே இருக்கு, இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும், எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்ல முடியும். பட் சொல்லலாம், ஒரு நிதி பட்ஜெட்டை ஒருத்தர் தாக்கல் செய்கிறார், அந்த அமைச்சர் தாக்கல் செய்கிறாரு. அவருக்கு சொல்ல தெரியல, அந்த அமௌண்ட்டை கூட தமிழில் சொல்ல தெரியல. 12,000 5,000 2,000 அப்படின்னு சொல்லி உழப்பிட்டு இருக்காப்ல. ஸோ பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு நாட்டுக்கே நிதி அமைச்சராக வரக்கூடிய, நிதியை பற்றி பேசக்கூடிய ஒரு நபர். அப்போ இந்த நிதி ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒரு 10,000 கோடி 15,000 கோடி அமௌண்ட்டை கூட ஒழுங்காக சொல்ல தெரியல தமிழில் அப்படின்னா நீங்கள் தமிழரா? தமிழ்நாட்டோட வரவு செலவை நீங்கள் பார்க்குறீங்க, என்னங்கடா இது? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கணும். இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்க்குறேன், மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி, அதாவது மலையாளத்தில் எழுதியிருக்காங்க, ஆனால் அது படிச்சும் போது தமிழில் வரும். மலையாளத்தில் படித்து அது தமிழில் சொல்கிறாப்புல. என்னங்கடா நடந்துட்டு இருக்கீங்க? ஸோ புரிஞ்சிருக்கணும்,
தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள முடியாது, தமிழர்கள் வாழ தான் முடியும், அதுவும் நிம்மதியா வாழ முடியாது. அப்படிதான் ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு லாஸ்ட் எண்டிங்ல போய் நின்னீங்கன்னா ஒன்வால் கவர்மெண்ட் அப்படின்னு பொட்டாம் பொதுவா பேசவே முடியாது. பட் இதுக்கெல்லாம் பின்னாடி அல்டிமேட்டா ஒரு கோல் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஒரு கோல் இருக்கணும்ல, இதுக்கெல்லாம் அல்டிமேட்டா ஒரு கோல் இருக்கணும்ல, அது என்ன கோல்? ஸோ அதுதான் இங்க பெரிய சீக்ரெட்டாகவும் கண்ணு முன்னாடி நீங்க தொலைச்ச கார் கீ மாதிரி தான் இருக்கு. நான் முன்னாடியே சொன்னதுதான், உங்க வீட்டுக்குள்ள ஒரு பொருள் உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கும். ஆனா அதை கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு வீட்டையே நம்ம தேடுவோம். அந்த மாதிரி இந்த ரகசியத்தை நாம இருக்கிற நிலப்பரப்பு, இந்த இந்தியன் ஓஷனும் இந்த யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா, சவுத் இந்தியாவை நோக்கி தான் எல்லா பாலிடிக்ஸும் நடக்குது. உலகம் முழுக்க ட்ரம்ப் பேசுறதா இருக்கட்டும், மார்க் ஜக்கர்பர்க் ஏதாவது ஒரு விஷயம் பண்றதா இருக்கட்டும், எலான் மஸ்க் சேட்டலைட் விடுறதா இருக்கட்டும், இந்த எல்லா இதுமே இன்டர்லிங்க் பண்ணி பார்த்தோம்னா மலாக்காவில் அட்டாக் பண்றதா இருக்கட்டும், ஹர்மோஸ் நீதி கண்ட்ரோல் எடுக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்தியன் ஓஷன்ல ஆயில் டேங்கரை அட்டாக் பண்றதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே எங்க வந்து நிக்குது அப்படின்னா அல்டிமேட்டா இந்த யூனியன் ஆஃப் சவுத் இந்தியால வந்து நிக்குது. எங்கெங்க பண்ணி பண்ணி வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து நிக்குது. எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்னன்னா யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா. இந்த சவுத் இந்தியால இருந்து தென்னிந்தியா நிலப்பரப்பில் இருந்து தான் ஒன்வால் கவர்மெண்ட் ரூலிங் வரப்போகுது. அதுக்கான எல்லா ஆயத்தமான பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் அல்டிமேட் கோல். இந்த நிலப்பரப்பை அவங்க சூஸ் பண்ண காரணம் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். மெம்பர்ஷிப் வீடியோ போய் இப்போ பாருங்க. சாத்து வணிகர்கள், கோட் வேர்ட், சாத்து வணிகர்கள். இந்த நிலப்பரப்புல இருந்து சேர்ந்த வணிகர் கூட்டம் தான் உலகத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அந்த உலகத்தை கட்டுப்படுத்தின்னு வச்சிருக்க வணிக கூட்டம் தான் திருப்பி இதே நிலப்பரப்புல இருந்து பண்டைய காலத்துல ஆண்ட மாதிரி திருப்பி ஆள போகுது. அதுக்கு பேர் வச்சிருக்கிறதுனா ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். புரியுதா? சிம்பிளா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சிருக்கோம். இப்போ இந்த வைரஸை பத்தி எண்ட் பண்ணணும். இந்த வைரஸ் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்றது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ஆக்சுவலி என்ன இருக்கும் அப்படின்றத நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஜெனட்டிக்கல் மாடிஃபை, மரபணு மாற்றப்பட்ட வேக்சின்ஸ்லாம் நிறைய பேருக்கு குத்தப்பட்டுருச்சு. அது அவங்களுக்கு சந்ததிகளுக்கு தெரியாது, குத்துனவனுக்கு எதுவுமே தெரியாது. அதை குத்துனவன் பெத்து போடுறதுக்கு தான் தெரியும், பெத்து போடுறதுக்கு தான் தெரியும். கடுகு, மரபணு மாற்றப்பட்ட கடுகு, மரபணு மாற்றப்பட்ட விதைகள், தக்காளில இருந்து வெங்காயத்துல எல்லா கருமத்துலயும் இவங்க மரபணு மாத்திருக்கானுங்க. காரணம் என்ன? போட்டா வளரும், திங்கணும். திருப்பி அதுல இருந்து வர குட்டையை போட்டா திங்க முடியாது. அதே சீக்வன்ஸ் தான் மனிதனுக்கும். போட்டா பறக்கும், திருப்பி அது போட்டா பறக்காது. ஸோ இதுக்காக தான் அப்போ நீ ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு தான் போகணும். இப்போ எத்தனை லட்சம் ஃபெர்டிலிட்டி சென்டர் உருவாயிட்டு இருக்கு, எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ புரியுது உங்களுக்கு? முதல்ல எதுலாம் டெஸ்ட் பண்ணானோ ஃபுட்ல கை வச்சான், தண்ணியில கை வச்சான், எல்லாத்தையும் கை வச்சான். இப்போ உன்னுடைய மரபணுக்குள்ளே கை வச்சுட்டான். புரியுதா இல்லையா? நீ எல்லாத்தையுமே அது வேற இது வேற இது வேற இது வேறன்னு வேற வேற நியூஸா பார்த்து 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 கடைசி அல்டிமேட்டா வந்து நிற்கிறது உன் தலையில உன் மண்டையில தான் வந்து நிற்கிறதுன்றது தெரியவே இல்லை. இதெல்லாம் என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம புரட்சி வெடிக்கணுமா? அப்புறம் புரட்சினா ஒரு மயில் கொடுக்க முடியாது. எல்லாமே அதை கண்ட்ரோல்ல இருக்கு. அவேர்னஸ், சரியான ஆள்கிட்ட சரியான கேள்வி எழுப்புனீங்கன்னா அவன் பயப்படுவான். நீ எதுக்கு இதை பண்ற, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேளுங்க. ஒருத்தன் கேட்டா நசிக்கிடுவான், லாரியை வச்சு ஏற்றிடுவான். லட்சக்கணக்கான மக்கள் கேட்டாங்கன்னா கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கறது தானங்க டெமோக்ரஸி. மக்களால் மக்களுக்காக உருவாக்கின ஆட்சி தானுங்க மக்களாட்சி. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குல்லங்க, ஆர்டிகல் 19 படி நமக்கு ஃப்ரீடம் பேசுறதுக்கு பேச்சுரிமை இருக்குல்ல. ஸோ கேட்கலாம்ல, கேள்வி கேட்கலாம்ல. கேள்விக்கு அப்பாற்பட்ட ஆட்கள் இங்கே யாருமே இல்லைல்ல. இந்த கடவுள்கள் அவங்கலாம் சாதாரண மனுஷங்க தானே. அதனால தான் இவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ நம்ம அந்த பிரார்த்தனை கேள்வி கேட்கறது என்ன தப்பு இருக்கு? ஸோ கேள்வி எழுப்புங்க. அந்த கேள்வி ஞானத்தை வளர்த்துக்கோங்க, அவேர்னஸ் வளர்த்துக்கோங்க. இந்த அவேர்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பில்ட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெருங்கவே முடியாது. அவன் நெருங்கினா நம்ம மாட்டி பண்ண மாட்டேன். அதுக்கு டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சினிமா கூத்தாடிகள் பண்ணுற வேலை. என்னத்தையாவது பண்ணுவாங்க, கான்ட்ரவர்சி உருவாக்குவாங்க. எதையாவது ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இவன் அவனை திட்டுவான், அவன் இவனை திட்டுவான், இந்த கட்சிக்காரன் அவனை துப்புவான், இவனை துப்புவான். இப்படியே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வச்சு உங்களை டைவெர்ட் பண்ணிடுவாங்க. இவன் எங்கிட்ட உங்க ஜெனட்டிக்கே மாற்றிடுவான். அடுத்த ஜென்ரேஷனில் உருவாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் இவங்க சம்பந்தமே இல்லாமல் ட்விட்டரில் சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த மனிதர்களுக்கு டைவர்ஷன்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு. ஈஸியாக திசை திருப்பிடலாம். குழப்பத்தில் அழகா மீன் பிடிப்பான். திருப்பி சொல்றேன், உண்மைக்கு தான் சாட்சிகளும் ஆதாரங்களும் ஒற்றுமையும் எல்லாமே தேவை. பொய்க்கு குழப்பம் மட்டுமே போதும். அந்த ஒரே ஒரு சீக்வன்ஸ் மட்டும் அவன் பிடிச்சிக்கிட்டு உங்களை எல்லாரையும் குழப்பி 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 ஏமாத்திட்டு இருக்கான். ஏகப்பட்ட பேர் இப்போ குலதெய்வம் அப்படின்ற சீக்வன்ஸை நம்ம கையில் எடுத்தோம். மரபணு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, முன்னோர்களை வலிமைப்படுத்துறதுக்கு பல வேலைகள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு சிறு தெய்வம்ன்ற வார்த்தையை திருப்பி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சிறு தெய்வம்? எங்க முன்னோர்கள் உனக்கு சிறு தெய்வம், அப்ப எங்களுக்கு பெரு தெய்வமா இருக்குது யாரு? அவங்களாம் எங்க இருந்து வந்தாங்க? வானத்திலிருந்து கூச்சாங்களா? கேட்கிற கேள்வி இருக்குல்ல. வானத்திலிருந்து கூச்சாங்கன்னா அவங்க நமக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம கூட வாழ்ந்து நமக்காக உயிர் நீத்தவன் சிறு தெய்வமா? எங்கேயோ இருந்து வந்தவன் பெரு தெய்வமா? என்னடா இது? புரியல. அப்போ இந்த கோட்பாடை அப்படியே ஆரியர்களுக்கு பொருத்தி பாருங்க. ஆரிய இன்வேஷன் பொருத்தி பாருங்க. எங்கேயோ இருந்து வந்தவன் தான் நாட்டாண்டுட்டு இருக்கான்.
நாட்டை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான். அவன் தான் தலையிலேருந்து பிறந்தவனா? என்னடா அப்போ நாங்கள் முட்டிக்கல்லையா பிறந்தோம்? என்ன இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த ப்ராக்டிக்கலாக யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த மித்தாலஜி, ஹிஸ்டாரிக்கல், அப்புறம் வந்து இருக்க என்ன சொல்கிறது, புராணங்கள், இதிகாசங்கள், இதுக்குள்ள நம்ம கொஞ்சம் அலசி பாருங்களேன். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மக்களை வேரியேஷனாக வச்சு ஏமாத்திருக்கானுங்க. எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து ஏஐ வந்து ஒரு வைரஸை கண்டுபிடிச்சி அந்த வைரஸை போய் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் புராணங்கள்ல இருக்கிறத பேசக்கூடாதுன்னு மைண்டில் வச்சிருக்காங்க. அது எங்களுடைய மத நம்பிக்கைன்றாங்க. புரியுதா? இப்போ மத நம்பிக்கை இந்துக்கள் மட்டும் கிடையாது, இஸ்லாம், கிறிஸ்துவம், எல்லாத்துக்குள்ளேயுமே, ஜெயினிசம், எல்லாத்துக்குள்ளேயும் இது இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நோண்டி பார்க்கும்போது இதற்கெல்லாம் பின்னாடி இதெல்லாம் உருவாக்கணுங்கிற நோக்கம் என்னன்னா, நமக்கான அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுது. இப்போ அதெல்லாம் நவீனத்துவமாகி தான் சினிமாவில் வந்துருக்கு. அந்த காலத்தில் மதங்களும் புராணங்களும் கதைகளும் இதிகாசங்களும் போயிட்டு இருந்துச்சு. இந்த டைமிங்கில் சினிமா மூலியமாக அந்த அரசியல் கடத்தப்படுது, அந்த ரகசியம் கடத்தப்படுது. அதுதான் நம்ம டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வைரஸ் அல்டிமேட்டாக எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கடுகுக்கு எதுக்கு மரபணு மாற்றப்பட்ட விஷயமோ அதே மாதிரி தான் மனிதனுக்கு மரபணு மாற்றப்பட்ட விஷயம். எதிரியை ஆதியில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகர்கள்னு ஒருத்தங்க வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு நடந்துச்சு. அவங்க மரபணு தேடி தேடி வேட்டையாடப்பட்டது. டைனோசர் இனம் மட்டும் அழிஞ்சிச்சு. ஒரு ஒரு கேட்டி விண்கல் இருந்து விழுந்துச்சான். ஒட்டுமொத்த டைனோசர் இனமும் அழிஞ்சிருச்சான். ஆனால் டைனோசர் கூட வாழ்ந்த பல உயிரினங்கள் இப்போ பல விதமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ ஃபாசில்ஸ் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ டைனோசர் இனம் மட்டும் இந்த நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த டைனோசர் இனம் இந்த பூமியை விட்டு அழிந்ததுக்கு அப்புறம் தான் மனித இனம் தோன்றியிருக்கு. அப்போ இங்க யாரோ ஒரு பேட்டர்னை எரேஸ் பண்ணிட்டு புதிய பேட்டர்ன் உருவாக்கியிருக்காங்க. இந்த மனிதன் வாழணும்னா இந்த டைனோசர் இனம் இருந்துச்சுன்னா மனித இனம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா இந்த டைனோசர் இனத்தை அழிச்ச மாதிரி தானே உங்களுக்கு தெரியுது. டைனோசர்களுடைய அந்த ஃபாசில்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்கல் இருக்குல்ல, அந்த போன்ஸை பார்க்கும்போது அதுல கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வகையான ரேடியேஷன் இருக்கான். எரிக்கல் விழுந்து எப்படி ரேடியேஷன் உருவாகும்? ரேடியேஷன் லேப்ல உருவாக்கணும், மிஷின் மூலியமா தான் உருவாக்கும், அந்த அணுசக்தி மூலியமா தான் உருவாக்கும். அப்போ அவங்களுடைய எலும்புகளில் நியூக்ளியர் ரியாக்டர் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அது எப்படி அழிக்கப்பட்டிருக்கு? ஜெனட்டிக்கலா ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டும் அழியணுன்றக்காக ஒரு வார் நடந்திருக்கு. டைனோசர்ஸ் அழிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி உருவாச்சு, ஏன் நடந்துச்சு? இதெல்லாம் பலவிதமான கேள்விகள், பலவிதமான பதில்கள் எல்லாமே இருக்கு. தேடல் உள்ளவனுக்கு தான் பதில் கிடைக்கும். இது எதையுமே புரிஞ்சுக்காம ஏதோ ஒன்று உருவாக்கிட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு நீ எசால்ட்டா ஒரு மியூஸா கடந்து போன அப்படின்னா உன்னோட சந்ததிகள் எதிர்காலத்துல இதோட இம்பேக்டை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். நம்ம தாத்தா பாட்டிலாம் இந்த அரசியல்வாதியில கேள்வி கேட்கலன்னொன்னே ஏதோ நாங்க ஏதோ தற்கொலைன்னு சும்மா போற போக்குள்ள சொல்லல, ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பேர் வைக்கிறோம். எம்எல்ஏ ஆக்கி, கவுன்சிலர் ஆக்கி, எம்பி ஆக்கி, என்ன தகுதியுமே இல்லாமல் பட்ஜெட்ல நம்ம சொல்ல போறது அமௌண்ட் பத்தி தான். அந்த அமௌண்ட்டை தமிழ்ல தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் தமிழ்ல தான் சொல்லணும். தமிழ்ல கூட சொல்ல முடியாத அளவு தான் பட்ஜெட் தாக்கல் செய்கிற அமைச்சர் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்ததுக்கான ஆதி ரீசன் என்ன? நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய தலைமுறைக்கு தாத்தா பாட்டி 3வது தலைமுறைக்கு முன்னாடி அவங்க தற்கொலையாக இருந்தனால தான் நாம் இப்போ முட்டாளாக வளர்க்கப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம அவேர்னஸ் ஆகி தெரிஞ்சு பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா இப்போ நவீனத்துவமாக நம்ம கொடுக்கப்பட்ட பேர் என்ன தெரியுமா? கான்ஸ்பிரசி தியரி. இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன். விலைவாசி இப்படியே ஏறிட்டு இருக்கு. இப்படி ஏறல, இப்படி ஏறிக்கிட்டு இருக்கு. இதோட விளைவை கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. கோல்டு விலை குறைஞ்சிச்சு, நீங்கள் சொன்னதெல்லாம் மாறிடுச்சு. கோல்டு விலை குறைஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. கோல்டு விலை கூடிக்கிட்டு இருக்கு. கவனிச்சிங்களா? அதான் ஒரு கண்கட்டி வித்தை. நம்ம எப்போ இந்த பீக்குக்கு பண்ணோமோ கோல்டு விலை வாங்கிக்கோன்னு சொல்லும் போது குறையும் போது இந்த மக்களோட மனநிலை என்ன ஆகும்னா, அதெல்லாம் இல்லைப்பா, இது ஏறும் இறங்கும், இங்கே தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிதான நிலைக்கு வந்துட்டாங்க. மக்கள் நிதான நிலைக்கு வந்தோடனே கோல்டு விலையும் எல்லா ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் அவேர்னஸ் ஆகும்போது அவன் இறங்கி வரான். நீங்கள் நார்மல் ஆகிட்டிங்கன்னா அவன் வேலையை பார்க்குறான். அப்போது இங்கே அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வை கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும் நான் போடுற வீடியோஸ். மெம்பர்ஷிப் வீடியோஸும் நிறையா போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெம்பர்ஷிப் வீடியோ லிங்க்லாம் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கங்க. Who is this guy? கூட அவன் நிழல் தேடும், பூமி அதிரும், பகை நடுங்கும், வானம் முழங்கும், ஊழி எழுப்பும், வேலோடு எழுகிறான், வேகமாய் வருகிறான்.